இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குங்க. என்னன்னா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா போதும், ரேண்டமா ஒரு கமெண்ட்டுக்கு ஸ்பெஷல் கிவ் அவே இருக்கு. கிவ் அவேயோட வர்த் வந்து அரௌண்ட் 1000 rupees இருக்குங்க. ஸோ நல்ல ப்ராடக்டாகவே இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணணும் நீங்க. ஒரு பிக்கிங்கானா என்னடா எதுவுமே இல்லாம வெறும் காம்பனன்ஸா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. இவ்வளோ காம்பனன்ஸ் இருக்கும்போது என்ன வீடியோவா இருக்குங்க? பிசி பில்ட் வீடியோ தாங்க. ஏண்டா components எல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின concept மட்டும் மாத்த மாட்டேங்கிற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் Pranav from GV Computers. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிசி பில் பண்ண போறோம். இந்த பிசியை பில் பண்ற கஸ்டமர் வந்து அவங்க ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. வந்த உடனே கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர் அண்ட் போட்டோ எடிட்டர். அவங்க யூஸ் பண்றது வந்து Premiere Pro அண்ட் Photoshop. அதுக்கான ப்ராசஸர் வேணும் அப்படின்னாங்க. AMD இன்டெல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து இன்டெல் சஜஸ்ட் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் ஓவர் ஒர்க் லோட் எனக்கு வந்து ஒரு லெட் அவுட்காக கேம்ஸ்லாம் விளையாடுவேன் அப்படின்னாங்க. GTA 5 தான் மோஸ்ட்லி விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது 8GB கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு மற்ற காம்பனன்ட்ஸ்ல எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது எப்படி அசம்பிள் பண்ண போறோம்னு சொல்லி டோட்டலாக பார்த்தலாம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்டெல்ல தாங்க இந்த பில்ட் பண்ண போறோம். என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. i7ஓட 14700K ப்ராசஸர் தாங்க. இதில் வந்து 20 கோர்ஸ் வந்துருதுங்க. நார்மலாக நம்ம AMDன்னு பார்க்கும்போது வெறும் கோர்ஸ் மட்டும் சொல்லுவோம். இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி கோர்ஸ் ரெண்டாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து 8 பர்ஃபார்மன்ஸ் கோர் அண்ட் 12 எஃபிஷியன்சி கோர்னு வந்துடும். நார்மலாக வந்து நம்ம பூஸ்ட் கிளாக் ஸ்பீட் அண்ட் பேஸ் கிளாக் ஸ்பீட்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து 2 கோர்ஸ் இருக்கனால பர்ஃபார்மன்ஸுக்கு தனியாக இருக்கும் அண்ட் எஃபிஷியன்சி கோர்ஸுக்கு தனியாக இருக்குங்க. அது என்னென்னு சொல்லி இதில் பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட கேட்ச் மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 33 MB இருக்குங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் யூஸராக இருக்கும் அப்படிங்கிறப்போ இன்டெல் சூப்பராகவே இருக்கும். அதுவும் K ப்ராசஸர் 14700K அப்படிங்கிறப்போ நம்ம ஓவர் கிளாக்கும் பண்ணலாம். இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து மோஸ்ட்டாக AMD தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக கேமர்ஸ் கேட்டிருப்பாங்க. கேமிங் தான் மெயினாக இருக்கும். எடிட்டிங் சைடாக இருக்கும்போது நம்ம AMD சூஸ் பண்ணுவோம். அப்புறம் பட்ஜெட் இருக்கும், பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருக்கும்போது நம்ம வந்து AMD போகிற நிலைமைக்கு இருப்போம். இந்த தடவை வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ப்ரொஃபஷனல் எடிட்டர் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இன்டெல் சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து பேக் போன், அதாவது மதர் போர்ட். என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட Z790S Wi-Fi, MSIயோட ப்ரோ சீரிஸ் மதர் போர்டுங்க. MSI Z790S Wi-Fi. ப்ரோ பேசுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இன்னொரு இது வந்து நம்ம பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு இருக்கும்போது நம்ம 760 போர்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் 760 போர்டும் K ப்ராசஸரும் போடும்போது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம வந்து 790 போர்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 4 RAM ஸ்லாட் வந்துருது, NVMe ஸ்லாட்ஸ் 2 வந்துருது, கிராஃபிக்ஸ் ஸ்லாட் வந்துருது அண்ட் Wi-Fi 6Eயோட வந்துருதுங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு செம்ம பேக்கேஜாக இருக்கும். அண்ட் NVMe ஸ்லாட்டுக்கு இதிலே வந்து நம்மளுக்கு இன்னொரு தடவை ஷீல்டு, அது என்னது, இவர்தான், இவருக்கு இதான் வேலை. NVMe ஸ்லாட்டுக்கு வந்து M.2 ஷீல்டுன்னு கொடுத்துட்றாங்க. அதுவும் பேக்கேஜ்லேயே வந்துடுது. அதனால நம்மளுக்கு NVMe அவ்வளோவா ஹீட் ஆகாது. இந்த பிசிக்கு வந்து நம்ம 32GB RAM யூஸ் பண்ணியிருக்கோங்க. 16x2 யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது G-Skillல 16GB 5200 MHz ஸ்பீடில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து DDR5 பிளாட்ஃபார்முங்க. நம்ம மதர் போர்டில் சொல்லும்போது அதை மிஸ் பண்ணிட்டோம். என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. இப்போ DDR5 மதர் போர்டு இது. நம்ம இன்டெல் அப்படிங்கிறப்போ DDR4 மதர் போர்டும் போடலாம், DDR5 மதர் போர்டும் போடலாம். நம்ம கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி DDR5 மதர் போர்டு போட்டிருக்கோம். அதனால் DDR5ல ரேம்ஸு. ஸோ அதிலே வந்து பேசிக்கான ஸ்பீட், அதாவது 5200 ஸ்பீட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்பீட்ஸ் பார்த்தோம்னா 5600 இருக்குது, 6000 MHz இருக்குது. ஸோ ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது 5200. ஸோ ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டர் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா ரா ஃபுட்டேஜ் ஸ்டோர் பண்ணணும் நிறையா இருக்கும் அண்ட் நிறைய ஸ்டோரேஜும் தேவைப்படும். கரெக்டா சொல்றீங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா SSD அண்ட் ஹார்ட் டிஸ்க் ரெண்டோட காம்பினேஷன் தான் கொடுத்துருக்கோம். என்ன SSD யூஸ் பண்ணியிருக்கோம்னா S70 பிளேட், XPGயோட 1TB X70 பிளேட் கொடுத்துருக்கோங்க. இது வந்து Gen 4 SSD. இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 7000 MB/s வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஹார்ட் டிஸ்க் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா WD-யோட 2TB ஹார்ட் டிஸ்க். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாஃப்ட்வேர்ஸ் லோட் பண்ணுறதுக்கு, OS லோட் பண்ணுறதுக்கு அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இதுலேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு தாங்க. Computer Ray.
ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம்னா அவர் வந்து அவர் லீஷர் டைமில் கேம்ஸ் விளாடணும் அப்படின்னாங்க, மோஸ்ட்டாக GTA 5 விளாடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல FPS வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 8GB கார்டு சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிகாபைட்டோட RTX 3060 8GB கேமிங் OC வெர்ஷன் தாங்க. இதில் டியூவல் ஃபேன் வெர்ஷன். கேம்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அதில் அனிமேஷன் நிறைய யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த கார்டு அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால தான் வந்து 3060 கொடுத்துட்டோம். இந்த இன்டெல் ப்ராசரில் ஸ்டாக் கூலர் வரவே வராதுங்க. ஃபேனும் இல்லைன்னா இவன் கதி. ஐயோ எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி ஐயா. அதனால நம்ம ஏர் கூலர் இல்லைனா லிக்விட் கூலர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஜென்ரலாக நம்ம சேனலில் எல்லாமே லிக்விட் கூலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மற்றவங்களும் வந்து நிறைய லிக்விட் கூலர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் லிக்விட் கூலர்ஸ் ஈக்குவலண்ட்டாக ஏர் கூலர்ஸும் வந்து எஃபிஷியண்ட்டாக நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பிராண்ட் தான் வந்து நாக்டுவா. நாக்டுவாவில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாக்டுவாவில் U12S Redex அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நாக்டுவாவில் பேசிக்கான ஒரு ஏர் கூலர். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4200 4300 அந்த ரேஞ்சில் வருதுங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டியூவல் ஃபேன் லிக்விட் கூலருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். நாக்டுவாவில் ரொம்ப ஃபேமஸ் மாடல்ஸ் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்க மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா U12S அப்படிங்கிற மாடல் தாங்க. இது நம்ம U12S Redexக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து கொஞ்சம் சவுண்ட் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும், அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் ஓவர் ஈக்குவல் தான். ஸோ இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்த மாடல் தான். ஸோ இது ஒரு 1500 to 2000 rupees கம்மியாக இருக்கனால இந்த மாடல் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. எனக்கு தெரியும், தெரியாது நினச்சிக்கிறியா? SMPS அண்ட் கேபினட் தான். என்ன SMPS அப்படின்னு பார்த்தோம்னா கூலர் மாஸ்டரோட 750 watts கோல்டு SMPS தாங்க. ஸோ நம்ம i7 and 3060 போட்டனால நம்ம 750 watts சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது கோல்டு, அதாவது 87% எஃபிஷியன்சி வந்துடும். அண்ட் கேபினட் அப்படின்னு பார்த்தோம்னா டீப் கூலோட மேட்ரிக்ஸ் 55 V3 அப்படிங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்கோங்க. உனக்கு யார் கொசு கொசுன்னு பேர் வச்சா? சும்மா இரு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன்ஸ் வந்துடும், ரியரில் ஃபேன் வராது. அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் வர்றது எல்லாமே RGBயோட வந்துடும். ஸோ ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி எப்படி இருக்குன்னு டோட்டலாக பார்த்துடலாம் வாங்க. அழகா இருக்குது. போய் பார்த்தா இந்த நண்டி குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஐயோ இதுல எதுவுமே பதிவாயிருக்காதே. பல்ல கடிச்சிட்டு புஷ் பண்ணு. நல்ல கம்ஃபர்டபிளா உட்காருங்க சாமி. 1 2 3 ஐயோ உசுர வச்சு ஊஞ்சல் ஆறாங்களே தெய்வமே. மெல்ல வஞ்சர மீனை வறுத்து வச்சாம ரவுண்ட் ரவுண்டா இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பிசி டோட்டலாக நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஃப்ரண்ட்டில் 3 RGB ஃபேன்ஸோட டோட்டலாக சூப்பராக இருக்குது இந்த ஒரு பில்டு. ஃப்ரண்ட்டில் கிளாஸ் வரனால கொஞ்சம் நல்லா எலகண்ட்டாகவே இருக்குங்க. அண்ட் உள்ளே வந்து நம்மளுக்கு RGB எதுவுமே இல்லை. நம்ம கூலரும் வந்து பிளெயின் கூலர் தான், அதாவது நார்மல் கூலர் தான், RGB இல்லாமல். ஸோ எலகண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நீட்டாக இருக்குது பில்டு டோட்டலாக பார்க்கும்போது. ஸோ இந்த பிசி வந்து நம்ம எடிட்டருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. அவங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை பார்ட் டைம் கேமிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ட்ரீம் பீசஸ் நீங்களும் பில்ட் பண்ணணும், உங்கள் ரெக்குவயர்மெண்ட் ஏற்றபடி பில்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டோரோட லொகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பில் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு காலில் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்கோம், அது கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடியும் கீழே கொடுத்துருக்கோங்க. அதில் வந்து ரெகுலராக டெக் டிப்ஸ், டெக் அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருப்போம். அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே அதில் தான் அப்டேட் பண்ணுவோம், அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவுக்கு வந்து 100 கமெண்ட்ஸ் வந்தால் அதுலேருந்து ரேண்டமாக ஒருத்தரை பிக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிவ்அவே கொடுக்க போகிறோங்க. அந்த கிவ்அவே வின்னருக்கு வந்து நாங்கள் மெசேஜ் பண்ண போகிறோம், அதாவது கமெண்ட்ஸ்லேயே மெசேஜ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பிசி பில் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் டெக் டிப் வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை. இந்த மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணும்போதுதான் நம்ம சுவாமிஜிக்கு ஞானோதயம் பிறந்துச்சு. சாமி என்ன சொன்னாரு? சாமி என்னப்பா சொன்னாரு? நீங்கெல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து அரை மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்டா வாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ, எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பி போங்க.